எல்லாம் பண்ணி சொல்லி எல்லாம் பண்ணி அவங்க வேலை வச்சுட்டு போயிருங்க பத்து ஃபுல்லாக ஸ்டாண்டிங் ஏன்னா மலைப்பட 30 கிலோமீட்டர் ஓட்டக்கூடாது அவன் 60 வந்துட்டாங்க என்ன டப்பு வந்து காமிச்சிட்டாங்க அதெல்லாம் 50 பேருக்கு ஆயிடும். அடி பிடிச்சி கட்டி பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, எல்லாம் பார்த்துக்குவாங்க, தைரியமா இருக்கணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியில் தான் இருக்காங்க, அவங்க நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் எங்கள் டாக்டர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்குவாங்க. மனசு தைரியமாக வச்சுட்டாங்க, தைரியம் வச்சு நல்லா சீக்கிரம் வீட்டுக்கு பாருங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, நல்லா பண்ணிக்கலாம். மற்றவங்களை கம்ஃபர்ட் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணி வந்து பரவாயில்ல. அதனால் நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் கை உடம்பு ठीक भैया आपको சரி பேசுறது கேட்குதுங்களா? நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? மஞ்சக்கோட்டையிலேருந்து வந்து சேலம் வரதான் வந்தீங்களா? யாரை பார்க்க வந்தீங்க? ஓ, வண்டிக்காக வந்தீங்க. அது உங்களுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. பார்க்குறேன், நான் எங்கள் ஸ்டேஷனில் கூப்பிட்டு பேசுகிறேன். ஏதாவது இருந்தால் எடுத்து வைக்க சொல்லுங்கள். உங்கள் பேர்? இல்லை பேசுகிறேம்மா, நான் கலெக்டர்கிட்ட பேசிட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் என்னங்கிறது விசாரிச்சு சொல்கிறேன். நீ தைரியமாக இருங்க, பயப்படாது. முதல் நீங்கள் நல்லா வாங்க, அதை நம்ம எப்போனாலும் சம்பாதிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நாங்கள் பார்க்க சொல்கிறோம், தைரியமாக இருங்க. தைரியமாக இருக்குமா? நான் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்ல செய்கிறேன். சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு நேற்று வந்து மாலை நேரத்தில் 5:30 மணி வந்து சென்னையிலிருந்து சேலம் நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்து வந்து கொண்டிருக்கும் போற விபத்து நடைபெற்று இருக்கிறது. அதுல 13வது பெண்டில் ஆக்சிடென்ட் நடந்து 13வது பெண்டுக்கு ஊருக்கு வந்து விழுந்திருக்குது. இதுல குறைந்தபட்சம் எப்படின்னு பார்த்தோம்னா 65 பேஷண்ட் அடிபட்டிருக்கிற மாதிரி தகவல் வந்து மருத்துவர்கள் அணுகும் போது அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு இரவே 5 பேர் இறந்து விட்டதாகவும் தெரிவிருக்காங்க. இதுல கண்ணங்குறிச்சி, ஆண்டிப்பட்டியிலேருந்து கார்த்திக், கிச்சிப்பாளையத்திலேருந்து மாது, கண்ணங்குறிச்சிலேருந்து ஹரிராமன், சின்ன திருப்பதியிலேருந்து சந்தோஷ், திருச்செங்கோட்டிலேருந்து ஈஸ்வரன், இந்த மாதிரி 5 பேர் டெத் ஆயிருக்காங்க. அவங்களுடைய உறவினர்களையும் நான் சந்திச்சேன். அரசு சார்ந்த வகையில வந்து எல்லா உபகரணங்களும் இந்த மருத்துவமனையில இருக்கு. அவங்களுக்கு உண்டான முதலுதவியை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்களுடைய முதல்வர்கள் டாக்டர் இவங்களுக்குலாம் அதாவது பேசும்போது எல்லா விதமான உபகரணத்துல இருந்து எல்லாமே அவங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்குன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு நடந்த அந்த விபத்து உடனடியாக அவங்க வந்து சர்ஜரிலாம் கூட மேற்கொண்டிருக்காங்க. இப்போ நேற்று காலையில நான் வந்து எல்லாரையும் பார்த்துருக்கேன். ஸோ வந்து ரெக்கவரிக்கு ஆகிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சியா டாக்டர் நர்ஸு அத்தனை பேருமே செஞ்சுட்டு இருக்காங்க.
அதே போன்ற 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த கோர விபத்து நடந்திருக்கிறது என்று நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. நிறைய பேர் 65 பேருங்கும் போது ஒரு பெரிய விபத்தாக நான் கருதுறேன். அவங்க எல்லாம் ரெக்கவர் ஆகி நீட்டா அவங்க இல்லத்திற்கு போகணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தித்துட்டு இருக்கேன். எங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஜூன்ல இருந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து பார்த்தா இங்க வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே நெஞ்சு அடி, ரத்த கசிவு இருக்கிறதுனால அவங்க ஹெல்த் பாதிப்பு சொல்லிட்டு டியூப் மூலியமா அந்த பிளட்டை வந்து கசிவை வெளியேற்றுவதற்கு உண்டான முயற்சி வந்து மருத்துவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அது குறிப்பாக ஒரு பெண்ணை வந்து சேலம் நோக்கி ஒரு திருவிழாவுக்காக வருகின்ற போது அந்த பொண்ணுக்கு அடிபட்டுட்டு அவங்களையும் இங்க இப்ப பார்த்தேன். அதனால அவங்களுக்கு உண்டான முதலுதவி அத்தனை சிகிச்சைகளும் மருத்துவர்கள் தொய்வு இல்லாமல் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா விதமான ஸ்பெசிலிட்டிஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லபடியா ரெக்கவரி ஆகி வீடு திரும்பணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதுக்கு உண்டான இதை வந்து நம்ம கடவுளை பிரார்த்திக்கணும். அந்தந்த ஜோன்ல இருக்கிறவங்க எல்லாம் முக்கியமான அடிப்பட்டவங்க, டெத்தான உறவினர்கள் எல்லாரையும் இப்ப நான் சந்திச்சிருக்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒரு உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. வர வர அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி காவல்துறையுமே அதுக்குண்டான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி.